அனைவரும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் அன்புடன் காலை ஜெபத்திற்கு வரவேற்கிறோம். ஆரம்பமாக ஜெபம் செய்வோம். அதிகமாக நேசிக்க நல்ல ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, நீ கொடுக்கிற புதிய நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்நாளிலும் அப்பா, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் தாமே தொடர்ந்து இந்த நாள் முழுவதும் காத்துக்கொள்ளுமா ஜெபிக்கிறோம். கடந்த நாட்கள் முழுவதும் காத்தீர் கொடுத்த நல்ல ஆராதனைக்காக, உடைய ஆசீர்வாதத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய வாரத்தில் ஆண்டவரை நாங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும் பொருட்படுத்திக் கொள்வீராக, உம்முடைய வழியில் நடத்துவீராக. இந்த திங்கட்கிழமை மண்டே ஆண்டவரை நாங்கள் செய்கிற ஒவ்வொரு ஆயத்தங்களையும் ஆசீர்வதியும். வேலைக்கு போகிற பிள்ளைகள், படிக்கப் போகிற பிள்ளைகள் எல்லாரையும் கருத்தில் வைக்கிறோம். ஆண்டவர் தாமே ஒவ்வொருவரையும் பொருட்படுத்திக் கொள்வீராக. இந்த கால ஜெபத்தையும் ஆண்டவரை வழிநடத்தும்படி இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். எழுந்து நின்று முதல் பாடலாக இயேசுராசனின் திருவடிக்கு சரணம் என்ற பாடலை பாடுவோம். இயேசுராசனின் திருவடிக்கு சரணம் சரணம் சரணம், ஆத்மநாதரின் மலரடிக்கு சரணம் சரணம் சரணம், மாதூய துயரென போற்றிடும் விழ்தூதருடைய நாமம் போற்றுவோம். மாதேவ சபை பூவில் வாழ்த்தவி சரணம் சரணம் சரணம், இயேசுராசனின் திருவடிக்கு சரணம் சரணம் சரணம், ஆத்மநாதரின் மலரடிக்கு சரணம் சரணம் சரணம், ஆயனே துயருள்நாதனே மெய்வேதனே திவ்யவாசனே, என் ஜீவனே ஆத்மநேசனே சரணம் சரணம் சரணம், இயேசுராசனே திருவடிக்கு சரணம் சரணம் சரணம், ஆத்மநாதரின் மலரடிக்கு சரணம் சரணம், துன்ப துயரம் சூழும் நேலையும் வெகு கஷ்டம் நஷ்டம் வரும் நாளிலும் அன்பர் கருள் தரும் இன்பமே சரணம் சரணம் சரணம், இயேசுராசனின் திருவடிக்கு சரணம் சரணம் சரணம், ஆத்மநாதரின் மலரடிக்கு சரணம் சரணம் சரணம், ஆடு போல அடிக்கப்பட்டீரே அன்பால் தேடி எம்மை மீட்க வந்தீரே, எங்கள் ஜீவ பலியாக மாண்டீரே சரணம் சரணம் சரணம், இயேசுராசனின் திருவடிக்கு சரணம் சரணம் சரணம், ஆத்மநாதரின் மலரடிக்கு சரணம் சரணம் சரணம். அனைவரையும் அன்புடன் மறுபடியும் இந்த காலை ஜெபத்துக்கு வரவேற்கிறோம். கர்த்தர் கொடுப்பாராக, அவர் மோடு இருப்பாராக. இயேசு வனாந்தரத்திலே உபவாசித்தும் ஜெபித்தும் பிதாவின் சித்தத்தை நாடுகிறார். கர்த்தாவே, நாங்கள் மோடு வருகிறோம், எங்களோடு வைத்துக் கொள்ளும். ஜெபம் செய்வோம். எல்லா இருதயங்களையும் எல்லா விருப்பங்களையும் எல்லா ரகசியம் அறிந்திருக்கிற சில வலிமுள்ள தேவனே, நாங்கள் தேவனிடத்தில் பரிபூரணமாய் அன்பு கூறவும் உங்கள் பரிசுத்த நாமத்தை உத்தமமாக மகிழப்படுத்தவும் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிமித்தம் உங்கள் பரிசுத்த ஆவின் ஏவுதலால் எங்கள் இறுதி சிந்தனைகளை சுத்தம் பண்ணி அருளும். ஆமேன். சுருக்க ஜெபங்கள். ரெந்த கால ஜெபம், அது பிற்பாடு ரெந்த காலத்தில் முதலாம் ஞாயிற்குரிய சுருக்க ஜெபம். நாம் சேர்ந்து ஜெபிப்போம். சர்வ வல்லமைத்திய பராபரனே, தேவரீர் சிருஷ்டவியலில் ஒன்றையும் பகையாதவரும் தங்கள் பாவ நிமித்த மனசாவப்படுகிற யாவருக்கும் மன்னிக்கிறோமாய் இருக்கிறீர்.
எங்களுடைய பாவங்களை குறித்து நாங்கள் துக்கித்து புலம்பி எங்கள் நிர்பாக்கியத்தை அறிக்கையிட்டு சம்பூர்ண இரக்கமுள்ள தேவனிடத்தில் குறைவற்ற பாவ விமோசனத்தையும் மன்னிப்பையும் பெறத்தக்கதாக எங்களுக்குள் நிறுகொண்ட புதிதான இருதயத்தை சிருஷ்டிக்க வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். இந்த காலத்தில் முதலாம் ஞாயிறு சுருக்க ஜெபம். எல்லாம் வல்ல கடவுளே, திருக்குமாரனாகிய இயேசு கிறிஸ்து வனாந்தரத்தில் 40 நாட்களாய் உபவாசித்து எங்களைப் போல சோதிக்கப்பட்டும் பாவம் செய்யாமல் இருந்தாரே. ஆவிக்கு கீழ்ப்படியத்தக்கதாக எங்கள் வாழ்க்கையை நாங்கள் ஒழுங்கு பண்ணி நீர் எங்கள் பலவீனத்தை அறிவது போல இரட்சிக்கும் வல்லமை நாங்கள் அறியவும் கிருபை தந்துள்ள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை முன்னிட்டு வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். அமருங்கள், வேத வாசி கேட்போம். சங்கீதம் 10 சங்கீதம் 10 10ஆம் சங்கீதம் சாம் 10 நாம் மாறி வாசிப்போம். கர்த்தாவே, ஏன் தூரத்தில் இருக்கிறீர்? ஆபத்து நேரிடுகிற சமயங்களில் நீர் ஏன் மறைந்திருக்கிறீர்? துர்மார்க்கத்தன் பெருமையினால் சிறுமைப்பட்டவனை கடூரமாய் துன்பப்படுத்துகிறான். அவர்கள் நினைந்த சதி மோசங்களில் அவர்களே அகப்படுவார்கள். துர்மார்க்கன் தன் உள்ளம் இச்சித்ததை பெற்றதினால் பெருமை பாராட்டி பொருளை அபகரித்து தன்னைத்தான் போற்றி கர்த்தரை அசட்டை பண்ணுகிறான். துர்மார்க்கத்தன் கர்வத்தினால் தேவனை தேடான். அவன் நினைவிலெல்லாம் தேவன் இல்லை என்பதே. அவன் வழிகள் எப்போதும் கேடுள்ளவைகள். உம்முடைய நியாய தீர்ப்புகள் அவன் பார்வைக்கு எட்டாமல் மிகவும் உயரமாய் இருக்கிறது. தன் எதிராளி எல்லோர் மேலும் சீறுகிறான். நான் அசிக்கப்படுவதில்லை, தலைமுறைக்கும் தோறும் தீங்கு என்னை அணுகுவதில்லை என்று தன் இதயத்திலே சொல்லிக் கொடுக்கிறான். அவன் வாய் சபிப்பினாலும் கபடத்தினாலும் கொடுமையினாலும் நிறைந்திருக்கிறது. அவன் நாவின் கீழ் தீவினையும் அக்கிரமும் உண்டு. கிராமங்களில் ஒளிப்பிடங்களிலே பதிவிருந்து மரபிடங்களிலே குற்றமற்றவனை கொல்லுகிறான். திக்கற்றவர்களை பிடிக்க அவன் கண்கள் நோக்கி கொண்டிருக்கின்றது. தன் கபில் இருந்து சிங்கத்தை போல மரபில் பதிவிருக்கிறான். ஏழையை பிடிக்க பதிவிருந்து ஏழையை தன் வலைக்குள் இழுத்து பிடித்து கொள்கிறான். திக்கற்றவர்கள் தன் பலவான் கையில் விழும்படி அவன் பதுங்கி கிடக்கிறான். தேவன் அதை மறந்தார் என்றும் அவர் தம்முடைய முகத்தை மறைத்து ஒரு காலம் அதை காணமாட்டார் என்றும் தன் இருதயத்திலே சொல்லிக் கொள்கிறான். கர்த்தாவே, எழுந்தருளும். தேவனே, உம்முடைய கையை உயர்த்தும். ஏழை மறவாதேயும். துர்மார்க்கன் தேவனை அசட்டை பண்ணி நீர் கேட்டு விசாரிப்பதில்லை என்று தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்வானேன். அதை பார்த்திருக்கிறீரே. உபத்திரவத்தையும் குரோதத்தையும் கவனித்திருக்கிறீரே. நீர் பதிலளிப்பீர். ஏழையானவன் தன்னை உமக்கு ஒப்புவிக்கிறான். திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாய நீரே. துர்மார்க்கனும் பொல்லாதவனுமாயிருக்கனுடைய புயத்தை முறித்துவிடும். அவருடைய ஆகாமியம் காணாமல் போக மட்டும் அதை தேடி விசாரியும். கர்த்தர் சதா காலங்களுக்கும் ராஜாவாய் இருக்கிறார். ஒரு ஜாதியார் அவருடைய தேசத்திலிருந்து அழிந்து போவார்கள். கர்த்தாவே, சிறுமைப்பட்டவருடைய வேண்டுதலை கேட்டிருக்கிறீர். அவர்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவீர். மண்ணான மனுஷன் இனி பலவந்தம் செய்ய தொடராதபடிக்கு தேவன் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் ஒடுக்கப்பட்டவர்களுக்கும் நீதி செய்ய உம்முடைய செதிகளை சாய்த்து கேட்டருளுவீர். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதிலும் இப்போதும் எப்போதுமான சதா காலம் மகிமை உண்டாவதாக. ஆமென். பழைய ஏற்பாட்டு பாடம் எரேமியா 4ஆம் அதிகாரம். Jeremiah chapter 4 verses 19 to the end. எரேமியா 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 19 முடியும் வரை. எரேமியா 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 19 முடியும் வரை. என் குடல்களே நோகிறது.
என் உள்ளம் வேதனைப்படுகிறது, என் இருதயம் என்னில் கதறுகிறது. நான் பேசாமல் அமர்ந்திருக்க கூடாது. என் ஆத்துமாவே, எக்காலத்தின் சத்தத்தையும் யுத்தத்தின் ஆர்ப்பரையும் கேட்டாயே. நாசத்துக்கு மேல் நாசம் வருகிறதாக கூறப்படுகிறது. தேசமெல்லாம் பாழாகிறது. அகப்பிலே என் கூடாரங்களும் ஒரு நிமிஷத்திலே என் திரைகளும் பாழாக்கப்படுகிறது. நான் எதுவரைக்கும் கொடியை கண்டு எக்காலத்தின் சத்தத்தை கேட்பேன்? என் ஜனங்களே மதியற்றவர்கள், என்னை அவர்கள் அறியாதிருக்கிறார்கள். அவர்கள் பைத்தியமுள்ள பிள்ளைகள், அவர்களுக்கு உணர்வே இல்லை. பொல்லாப்பு செய்ய அவர்கள் அறிவாளிகள், நன்மை செய்யவோ அவர்கள் அறிவில்லாதவர்கள். பூமியை பார்த்தேன், அது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. வானங்களை பார்த்தேன், அவைகளுக்கு ஒளி இல்லாதிருந்தது. பர்வதங்களை பார்த்தேன், அவைகள் அதிர்ந்தன. எல்லா குன்றுகளும் அசைந்தன. பின்னும் நான் பார்க்கும்போது மனுஷன் இல்லை. ஆகாயத்து பறவைகளெல்லாம் பறந்து போயின. பின்னும் நான் பார்க்கும்போது கர்த்தராலும் அவருடைய உக்கிர கோபத்தாலும் பயிர் நிலம் வனாந்தரமாயிற்று. அதன் பட்டணங்கள் எல்லாம் இடிந்து போயின. தேசமெல்லாம் பாழாய்ப்போம். ஆகிலும் சர்வ சங்காரம் செய்யேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது நிமித்தம் பூமி புலம்பும், உயர இருக்கிற வானங்கள் கருத்து போம். நான் அதை சொன்னேன், அதை நிர்ணயம் பண்ணினேன். நான் மனஸ்தாபப்படுவதும் இல்லை, நான் அதை விட்டு திரும்புவதும் இல்லை. குதிரை வீரரும் வில் வீரரும் இடும் சத்தத்தினாலே சகல ஊரும் ஓடி அடர்த்தியான காடுகளில் புகுந்து கண்மலைகளிலும் ஏறுவார்கள். ஒரு மனுஷனும் அவைகளிலே குடியிராதபடி எல்லா ஊர்களும் விடப்பட்டிருக்கும். பாழாய் போன நீ இப்போது என்ன செய்வாய்? நீ இரத்தாம்பரம் உடுத்தாலும் பொன்னாபரங்களால் உன்னை சிங்காரித்தாலும் உன் கண்களில் மையிட்டு கொண்டாலும் வீணாய் உன்னை அழகுபடுத்துவாய். சோர நாயகர் உன்னை அசட்ட பண்ணி உன் பிராணனை வாங்க தேடுவார்கள். கர்ப்ப வேதனை படுகிறவர்களின் சத்தமாகவும் முதல் விசை பிள்ளை பெறுகிறவளின் வியாகுலமாகவும் சியோன் குமாரத்தியின் சத்தத்தை கேட்கிறேன். அவள் பெருமூச்சு விட்டு தன் கைகளை விரித்து, ஐயோ, கொலை பாதகர்களாலே என் ஆத்துமா சோர்ந்து போகிறதே என்கிறாள். இது கர்த்தருடைய வார்த்தை. தனக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இரண்டாம் பாடம் யோவான் 18, யோவான் 5ஆம் அதிகாரம் வசனம் 1-18 வரை. John chapter 5 verse 1 to 18. John chapter 5 verses 1 to 18. யோவான் 5ஆம் அதிகாரம் வசனம் 1-18 வரை. இவைகளுக்கு பின்பு யூதருடைய பண்டிகை ஒன்று வந்தது. அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு போனார். எபிரேய பாஷையிலே பெதஸ்தா எனப்பட்ட ஒரு குளம் எருசலேமில் ஆற்று வாசல் அருகில் இருக்கிறது. அதற்கு 5 மண்டபங்கள் உண்டு. அவைகளிலே குருடர், சப்பானிகள், சுமின உருப்புடையவர்கள் முதலான வியாதிக்காரர் அநேகர் படுத்திருந்து தண்ணீர் எப்பொழுது கலங்கும் என்று காத்து கொண்டிருப்பார்கள். ஏனெனில் சில சமயங்களில் தேவதூதன் ஒருவன் அந்த குளத்தில் இறங்கி தண்ணீரை கலக்குவான். தண்ணீர் கலங்கின பின்பு யார் முந்தி அதில் இறங்குவானோ அவன் எப்பேர் பெற்ற வியாதிஸ்தனாய் இருந்தாலும் சொஸ்தமாவான். 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு, அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி, சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். அதற்கு வியாதியஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதுக்கு ஒருவரும் இல்லை. நான் போகிறதுக்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றார். இயேசு அவனை நோக்கி, எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்றார். உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி தன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். அந்த நாள் ஓய்வு நாளாய் இருந்தது. ஆதலால் யூதர்கள் குணமாக்கப்பட்டவனை நோக்கி, இது ஓய்வு நாளாய் இருக்கிறதே, படுக்கை எடுத்துக்கொண்டு போகிறது உனக்கு நியாயமல்ல என்றார்கள். அவன் அவர்களுக்கு பிரயோஜனமாக, என்னை சொஸ்தமாக்கினவர் உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று எனக்கு சொன்னார் என்றார்.
அதற்கு அவர்கள், உன் படிக்கு எடுத்துக்கொண்டு நடவென்று உன்னுடனே சொன்ன மனுஷன் யார் என்று அவனிடத்தில் கேட்டார்கள். சொஸ்தமாக்கப்பட்டவன் அவர் இன்னார் என்று அறியவில்லை. அவ்விடத்தில் ஜனங்கள் கூட்டமாய் இருந்தபடியினால் இயேசு விலகியிருந்தார். அதற்கு பின்பு இயேசு அவனை தேவாலயத்திலே கண்டு, இதோ நீ சொஸ்தமானாய், அதிக கேடானதொன்றும் உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாதே என்றார். அந்த மனுஷன் போய் தன்னை சொஸ்தமாக்கினவர் இயேசு என்று யூதர்களுக்கு அறிவித்தார். இயேசு இவைகளை ஓய்வு நாளில் செய்தபடியால் யூதர்கள் அவரை துன்பப்படுத்தி அவரை கொலை செய்ய வகை தேடினார்கள். இயேசு அவர்களை நோக்கி, என் பிதா இதுவரைக்கும் கிரியை செய்து வருகிறார், நானும் கிரியை செய்து வருகிறேன் என்றார். வசனம் 18. அவர் ஓய்வு நாள் கட்டளையை மீறினதுமல்லாமல் தேவனை தம்முடைய சொந்த பிதா என்று சொல்லி தம்மை தேவனுக்கு சமமாக்கினபடியினாலே யூதர்கள் அவரை கொலை செய்யும்படி அதிகமாய் வகை தேடினார்கள். இது தேவனுடைய வார்த்தை. தேவனுக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வாசித்த பாடத்தை நாம் தியானித்து பார்ப்போம். இந்த 3 பாடல்களை படிக்கும் பொழுது இன்று ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்னவென்றால், நம் ஆண்டவருடைய வார்த்தைக்கும் ஆண்டவருடைய செயலுக்கும் நம்முடைய பிரதியுத்தரம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது. our own responses to God's word and actions. இன்னைக்கு ஆண்டவர் சொல்ற வார்த்தைகள், ஆண்டவர் சொல்ற வேலைகளை, ஆண்டோடைய கிரியைகளை பார்க்கும் பொழுது, ஆண்டோடைய வார்த்தையை நாம் கேட்கும் பொழுது நாம் என்ன விதமான பிரதியுத்தரம், என்ன விதமான ரெஸ்பான்ஸ் நம்ம கொடுக்கிறோம் என்று நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். எரேமியா நாம் படித்தோம். எரேமியா 4ஆம் அதிகாரம் 19 முடியும் வரை இன்னும் ஜனங்கள் சிறையிருப்புக்கு ஆயத்தமாய் கொண்டிருக்கிறார்கள். தீர்க்கதரிசி எரேமியா ரொம்ப வியாகுலப்பட்டு கஷ்டப்பட்டு அவர் ஜனங்களுக்காக அவர் சொல்கிற தீர்க்கதரிசன வார்த்தைகளை கேட்கும் பொழுது அது மிகவும் வேதனை உள்ளதாக இருக்கிறது. ஜனங்கள் இன்னும் மாறாமல் இருக்கிறார்கள். ஜனங்கள் இன்னும் ஆண்டவரை தேடாமல் இருக்கிறார்கள். ஜனங்கள் இன்னும் பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு இருட்டான நேரமாக அங்கே வருகிற சூழ்நிலை பார்க்கும் பொழுது அது மிகவும் மோசமான சூழ்நிலையாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். அப்போ அந்த இடத்துல என்ன பார்க்கிறோம் என்றால் 3 காரியங்கள். முதலாவதாக தீர்க்கதரிசியுடைய வழி எப்படிப்பட்டதாக இருக்கிறது. அவர் வலியோடு வேதனையோடு அங்கே தேவனுடைய வார்த்தை அங்கே சொல்கிறாரு. அவருக்கே வேதனை வருகிறது. அங்கே படிக்கும் பொழுது 4ஆம் அதிகாரத்தில், எரேமியா 4ஆம் அதிகாரத்தில் அவருக்கே ஒருமான வேதனை வருகிறதை நாம் பார்க்கிறோம். அவர் கஷ்டப்பட்டு வியாகுலப்பட்டு சொல்கிறதை நாம் அங்கே வாசிக்கிறோம். 4ஆம் அதிகாரம் வசனம் 19 பாருங்க. அது சொல்றாரு, என் குடல்களை நோகிறது, என் உள்ள வேதனைப்படுகிறது, என் இருதயம் என்னில் கதறுகிறது. நான் பேசாமல் அமர்ந்திருக்க கூடாது. என் ஆத்துமாவே எக்காலத்தின் சத்தத்தையும் யுத்தத்தின் ஆர்ப்பரிப்பையும் கேட்டாயே. அப்ப அவர் சொல்றாரு, எனக்குள்ள ரொம்ப கஷ்டமா இருக்கு, என் குடலு கூட அப்படியே நோகிறது, அப்புறம் என் உள்ள வேதனைப்படுகிறது, என் இருதயம் எனக்குள் கதறுகிறது, நான் சும்மா உட்கார முடியாது, நான் ஆண்ட வார்த்தை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உடனே போவதை பார்க்கிறோம். அப்புறம் ஒரு வியாகுலப்பட்டு அழுது கொண்டு அவர் தீர்க்கதரிசனம் சொல்கிறதை பார்க்கிறோம். முதல் வேதனையான ஒரு வார்த்தை. ஏன்னா ஆண்டு வார்த்தை அவர் கிடைச்சிச்சு, ஆண்டு சொல்றது சொல்லணும், ஆனால் சொல்லும் பொழுது ஜனங்கள் கேட்க மாட்டுறாங்க. ஆனால் அது வேதனையோடு அவர் சொல்வதை பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து படிக்கும் பொழுது ஆண்டுடைய நியாய தீர்ப்பு, ஆண்டுடைய கோபாக்கினை, ஆண்டவர் அவர் கொடுக்கிற தண்டனையை நம்ம கேட்கும் பொழுது அதுவும் ஆண்டு சொல்ற, நீங்க பாலாய் போயிருவீங்க, நீங்க என்னை தேட மாட்டுறீங்க, என்னை பிடித்துக்கொள்ள மாட்டுறீங்க. அதனால ஆண்டருடைய நியாய தீர்ப்பு, ஆண்டுடைய நியாயம், ஆண்டவர் தண்டிப்பது கண்டிப்பாக வரும் என்பதை அவர் சொல்றாரு. மூன்றாவதாக அவர் கொடுக்கிற எச்சரிக்கிறாரு, மன திரும்புங்க, ஆண்டவர்கிட்ட திரும்புங்க, ஆண்டுடைய கோபாக்கனை வருகிறது, ஆண்டை விட்டு தூரம் போயிடாதீங்க அப்படின்றது அவர் சொல்லிக்கொண்டே வருவதை பார்க்கிறோம். ஆனால் ஜனங்கள் இன்னும் ஆண்டவர்கிட்ட திரும்பாமல் ஆண்டவரை அறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற சூழ்நிலையை நாம் இங்கே பார்க்கிறோம். இரண்டாவதாக யோவான் 5ஆம் அதிகாரம் வாசிக்கும் பொழுது இந்த இடத்துல இயேசுவானவர் அந்த பெதஸ்தா குளத்துக்கு போவதை பார்க்கிறோம். 38 வருஷமாக வியாதியாக இருந்த ஒரு மனுஷனை அவர் சொஸ்தமாக்கி நாம் வாசிக்கிறோம். இயேசுடைய வல்லமை, இயேசுடைய அதிகாரத்தை நம்ம வாசிக்கிறோம். இயேசுவானவர் அங்க போகிறாரு, அங்க அற்புதம் செய்கிறாரு. ஆனா அதுக்கு பிற்பாடு வருகிறது தான் இன்னைக்கு முக்கியமான செய்தி.
அது முடிந்து வருகிறது. ஓய்வு நாளில் இயேசுவான சுகமாக்கிட்டார். ஓய்வு நாளில் சபத்தில் அவர் சுகமாக்குறதுனால அது ஒரு கொண்ட்ரோவர்சியா மாறிடுச்சு. அப்படின்னா இயேசுவானவர் ஏன் சுகமாக்கினாரு, எப்படி சுகமாக்கலாம், எப்படி ஓய்வு நாளில் படுக்கை எடுத்துக்கிட்டு நடக்கலாம், எப்படி ஓய்வு நாளில் இந்த வேலை செஞ்சுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜனங்கள் கேள்வி கேட்கிறாங்க. ஆனா இயேசு சொல்றாரு, என் பிதாவை சித்தத்தை நான் செய்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு. பிதாவை குறித்து பேசிட்டாரு. நான் ஒரு மகன், அவர் எனக்கு அப்பா அப்படின்னு சொன்னோடனே ஜனங்களால ஏற்றுக்கொள்ள முடியல. விசேஷமாய் இந்த வேத பாரகனால பரிசேயர்களால ஏற்றுக்கொள்ள முடியல. ஓ, இவர் எப்படி சொல்லலாம் இப்படி? அப்ப இயேசுவுக்கும் பிதாவுக்குள்ள உறவு நமக்கு பார்க்கிறோம். ஜனங்களுடைய அவநம்பிக்கை, ஜனங்கள் இயேசுவை நம்ப முடியல, இயேசுவை எதிர்க்கிறதை நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த 2 கதையை நம்ம படிக்கும் பொழுது நம்ம என்ன கற்றுக்கொள்கிறோம் என்றால், இன்று நம்முடைய செய்கைகள், அது மூலம் வருகிற விளைவுகள் எப்படிப்பட்டதா இருக்கிறது, consequences of our action. அப்படி என்றால் இந்த இடத்துல படிக்கிறோம், நம்முடைய சாய்ஸ், நம்முடைய தேர்ந்தெடுக்கும் அந்த நிலைமை எப்படிப்பட்டதா இருக்கிறது. பழைய ஏற்பாடுல ஆண்டவர் சொல்ற வார்த்தையை அவங்க தேர்ந்தெடுக்கல, தீர்க்கதரிசி சொல்ற வார்த்தையை அவங்க தேர்ந்தெடுக்கல, ஆண்டவர் சொல்ற வார்த்தையை அவங்க ஏற்றுக்கொள்ளாமல் அதுக்கு வேண்டிய விளைவுகளை பார்க்கிறோம். அதே மாதிரி புதிய ஏற்பாடு படிக்கும் பொழுது, இந்த கதையில படிக்கும் பெதஸ்தா குளத்தை நம்ம படிக்கும் பொழுது, அந்த 38 வருஷமா இருந்த மனுஷன் ஆண்டு வார்த்தை கீழ்ப்படிந்தான். எழுந்து நட அப்படின்னு சொன்னாரு, இவன் எழுந்து நடக்க ஆரம்பிச்சிட்டான். அப்படின்னா ஆண்டு வார்த்தை கீழ்ப்படியும் பொழுது அதுக்கு வேண்டிய விளைவுகள், அப்புறம் ஆண்டு வார்த்தை கீழ்ப்படியாமல் போகும்போது ஒரு விளைவு வருகிறது, ஆண்டு வார்த்தை கீழ்ப்படியும் பொழுது ஒரு விளைவு வருது எங்க பார்க்கிறோம். அப்படி என்றால் இது நம்முடைய சாய்ஸ். நமக்கு ஆண்டவர் தேர்ந்தெடுக்கும் உரிமையை கொடுத்திருக்கிறாரு. நீங்க என்ன சூஸ் பண்ண போறீங்க? ஆண்டவத்தை நான் கேட்க போறேன்னா, அல்லது ஆண்டவத்தை நான் கேட்காம போயிட போறேன்னா? ஆண்டவத்தை கேட்கும் பொழுது ஆசீர்வாதம், சுகத்தை பெற்றுக்கொள்கிறோம். ஆண்டவத்தை கேட்காத பொழுது நியாய தீர்ப்பும் அங்க வருகிற எச்சரிப்பு நம்ம அங்க வாசிக்கிறோம். இரண்டாவதாக 2 கதையில படிக்கிறது ஆண்டவருடைய கேரக்டர், ஆண்டவருடைய குணாதிசயம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது. பழைய படிக்கும் பொழுது ஆண்டவர் நியாய தீர்க்கிறவராக இருக்கிறாரு, அதே வேளை ஆண்டவர் வருத்தப்படுகிறவராக இருக்கிறார். ஆண்டவர் வருத்தப்படுறார். தீர்க்கதரிசி மூலியமாக நாம் பார்க்கும் பொழுது ஒரு வருத்தம், ஒரு வியாகுலம், ஒரு வேதனை இருக்கிறது. அது மத்தியில் ஆண்டவருடைய நியாய தீர்ப்பும் வருவதை பார்க்கிறோம். புதிய வரும் பொழுது இயேசுனுடைய வல்லமையை நாம் பார்க்கிறோம். அதே வேளையில அவர் இரக்கமுடையவராக, அவரை சுகப்படுத்துகிற ஒரு ஆண்டவராக காணப்படுகிறார், ஒரு கடவுளாகவே காணப்படுறாரு. அப்படி என்றால் ஆண்டோடைய கேரக்டர், ஆண்டவர் நல்லவர், சுகம் கொடுக்கிறவர், பலம் கொடுக்கிறவர், வல்லமை உள்ளவர். அதே வேளையில ஆண்டவர் நியாயம் தீர்க்கிறவர், நீதி செய்கிறவர் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. மூன்றாவதாக இன்று நம்முடைய பிரதியுத்தரம், கால் டு ரெஸ்பாண்ட். இன்னைக்கு நாம் என்ன செய்ய போகிறோம் என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். பழைய ஏற்பாடுல ஆண்டோடைய எச்சரிப்பு வருகிறது, மன திரும்புங்கள் என்று ஆண்டவர் சொன்னாரு. ஆனால் எச்சரிப்பை வார்னிங்கை அவங்க எடுத்துக்கொள்ளல. நிறைய வாட்டி எச்சரிப்பு வரும் பொழுது ஆபத்து வருகிறது, ஆபத்து வருகிறது என்று சொல்லும் பொழுது ஜனங்களை செஞ்சாங்க, இந்த ஆபத்தை குறித்து பெருசா யோசிக்கல. என்ன ஆயிரப்போது, நம்முடைய ஊரு, நம்ம தேசம், நம்ம நாடு, நம்ம ஆண்டவர் அப்படி நினைச்சுட்டே இருந்தாங்க தவிர பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. மன திரும்பவே இல்லை, ஆண்டுக்கு பிரியமில்லாத காரணம் செய்து கொண்டிருந்தாங்க. அதனால வர நியாய தீர்ப்பை நம்ம அங்க வாசிக்கிறோம். புதிய பல வரும் பொழுது இயேசு யூதர் மத்தியிலாம் வந்தாரு. ஆனா யூதர்கள் இயேசு ஏற்றுக்கொள்ளல, இயேசு விசுவாசிக்கல, அவரை முழுமையை ஏற்றுக்கொள்ளாத ஒரு சூழ்நிலை நாங்கள் பார்க்கிறோம். ஜனங்கள் ஏற்றுக்கொள்ளாத பொழுது ஜனங்களுக்கு இயேசுவானவர் யார் என்று தெரியாமல் போகிறதை நாங்கள் பார்க்கிறோம். இதனால் நம்மை ஆனந்து பார்ப்போம். இன்னைக்கு நமக்கு ஆண்டவர் வார்த்தை தெரியும். இன்னைக்கு ஆண்டவர் வார்த்தையை நாம் பெற்றுக்கொண்டு நான் என்ன செய்ய போகிறேன், நான் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ண போறேன் என்பதை நம்ம ஆழ்ந்து பார்ப்போம். இன்னைக்கு ஆண்டுக்கு நம்ம பிரதித்திரம் கொடுக்கும் பொழுது, ரெஸ்பாண்ட் பண்ணும் பொழுது நம்முடைய செய்கைகளை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். நம்முடைய ஆக்ஷன் நம்ம அதை காட்ட வேண்டும். நம்முடைய செய்கிற வேலைகள் நிமித்தமாக மன திரும்புதல், ஆண்டுக்கு ஏற்ற ஒரு நல்ல வாழ்க்கை, ஆண்டரை பின்பற்றுகிற ஒரு வாழ்க்கை, ஆண்டுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழும் பொழுது கண்டிப்பாக ஆண்டு வார்த்தை நம்ம கீழ்ப்படிந்தோம் என்பது நமக்கு தெரியும். ஈஸ்வரால யோவான் 15ஆம் அதிகாரத்துல மன திரும்புதலுக்கு ஏற்ற கனிகள், அப்புறம் ஒரு மன திரும்பிய வாழ்க்கையில, ஆண்டோடு சார்ந்திருக்கிற வாழ்க்கையில அங்க கனி கொடுக்கிற வாழ்க்கையா மாறுகிறது. அப்படி என்றால் இன்னைக்கு நாம் ஆண்டவரை பிடித்துக் கொள்ளும் பொழுது, ஆண்டு சார்ந்து கொள்ளும் பொழுது அந்த வாழ்க்கை ஒரு கனி கொடுக்கிற வாழ்க்கையாக மாறுகிறது என்று நாம் பார்க்கிறோம்.
இந்த நாள் நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். ஆண்டவர் வார்த்தை நம்ம எப்படி பெற்றுக்கொள்கிறோம், ஆண்டுடைய வார்த்தைக்கு நான் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறேன், ஆண்டவர் வார்த்தை நான் கேட்டு கீழ்ப்படிந்து அதை போய் நடக்கிறேனா, அல்லது ஆண்டவர் வார்த்தை நான் கீழ்ப்படியாமல் அதை பொருட்படுத்தாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா என்று ஆராய்ந்து பார்ப்போம். ஜெபம் செய்வோம். எங்கள் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம். உடைய வார்த்தைகள் உண்மை உள்ளவைகள், உடைய வார்த்தை சத்தியமானவைகள். நாங்கள் பரிசுத்த வேதாகமத்தை வாசிக்கும் பொழுது, உடைய வார்த்தைகளை பெற்றுக்கொள்ளும் பொழுது ஆண்டவர் எங்களுக்கு தொடர்ந்து போதிக்க முடிய நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்கள் வார்த்தைகளை அறிந்து கொண்டு அதற்குள் வளர உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். நீ கொடுக்கிற ஒவ்வொரு வாக்குத்தத்தங்கள், ஒவ்வொரு எச்சரிப்புகள், ஒவ்வொரு தீர்க்கதரிசன வார்த்தைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ளும் பொழுது எங்கள் வாழ்க்கையை நாங்கள் சரிபடுத்தி உமக்கு ஏற்ற ஒரு நல்ல வாழ்க்கையை நாங்கள் வாழ, பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ ஆண்டவரே, நீ வரப்போகிற என்று எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிற ஒரு நாட்களை நாங்கள் ஒவ்வொரு நாளும் காத்திருக்க எங்கள் வழிநடத்துவீராக. எங்களை முற்றுமாய் கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவர் தாமே எங்களை பொருட்படுத்திக் கொள்ளுமா ஜெபிக்கிறோம். எங்களை வழிநடத்த முடியாது ஜெபிக்கிறோம். ஆவியானவர் எங்களை கற்றுக் கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம். சத்திய ஆவின் வரும் பொழுது சகல சத்தியத்துக்குள்ளும் வழிநடத்துவார் என்று இயேசு சொன்ன பிரகாரமாக சத்திய ஆவியானவர் வேதத்தை எங்களுக்கு கற்றுக் கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம். உம்முடைய எச்சரிப்பை நாங்கள் பெற்றுக்கொண்டு, வார்த்தை பெற்றுக்கொண்டு அதை எங்கள் வாழ்க்கையில் செயல்படுத்த அப்பா எங்களுக்கு உதவி செய்ய முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை முற்றுமை கருத்தில் வைக்கிறோம். ஆண்டு எங்களை பொருட்படுத்தி வழி நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன், ஆமேன். நாம் எழுந்து நின்று ஒரு பாடலை பாடுவோம். நம் வாழ்க்கையை நாம் சரிப்படுத்துவதற்காக நாம் தேவன் நோக்கி பார்ப்போம். தெய்வன்பின் வெள்ளமே, பக்கம் 14. இந்த பாடலை பாடுவோம். தெய்வன்பின் வெள்ளமே, திருவருள் தோற்றமே, மெய் மனதானந்தமே. இன்னைக்கு ஆண்டவர் நம்மை மன திரும்புதலுக்கு அழைக்கிறார். தெய்வன்பின் வெள்ளமே, திருவருள் தோற்றமே, மெய் மனதானந்தமே, செய்யனின் செம்பாதம் சேவிக்க இவ்வேளை ஐயானின் அடிபணிந்தேன். செய்யனின் செம்பாதம் சேவிக்க இவ்வேளை ஐயானின் அடிபணிந்தேன். சொந்த முனதல்லா சோர வழி செல்ல எந்தாய் துணிவேனோ யான். புந்தி கமலமாம் பூமாலை கோத்து நீ பொற்பாதம் பிடித்து கொள்வேன். புந்தி கமலமாம் பூமாலை கோத்து நீ பொற்பாதம் பிடித்து கொள்வேன். பாவ சேற்றில் பட வேலை பலமின்றி தேவே தவறினும் கூவி விழித்து தன் மார்போடனை தன்பார் யாவும் பொறுத்தனாதா. கூவி விழித்து தன் மார்போடனை தன்பார் யாவும் பொறுத்தனாதா. மூர்க்க குணம் கோபம் லோகம் சிற்றின்பமும் மேற்கொள்ளும் நாச ஏக்கம் தாக்கி தடுமாறி தயங்கிடும் வேளையில் தூக்கி தற்காத்தருள்வாய். தாக்கி தடுமாறி தயங்கிடும் வேளையில் தூக்கி தற்காத்தருள்வாய். ஆசை பாசம் பற்று ஆவலாய் நின் தீரு பூசை பீடம் படைப்பேன். மோச வழிதனை முற்றும் அகற்றியேன் நேசனை நினைத்தொழுவேன். மோச வழிதனை முற்றும் அகற்றியேன் நேசனை நினைத்தொழுவேன். மரணமோ ஜீவனோ மறுமையோ பூமியோ மகிமையோ வருங்காலமோ பிற சிருஷ்டியோ உயர்ந்ததோ தாழ்ந்ததோ பிரித்திடுமோ தெய்வன்பை. பிற சிருஷ்டியோ உயர்ந்ததோ தாழ்ந்ததோ பிரித்திடுமோ தெய்வன்பை.
தெய்வன்பின் வெள்ளமே திருவருள் தோற்றமே மெய்மனதானந்தமே செய்யனின் செம்பாதம் சேவிக்க இவ்வேளை ஐயானின் அடிப்பணிந்தே செய்யனின் செம்பாதம் சேவிக்க இவ்வேளை ஐயானின் அடிப்பணிந்தே. ஜெபம் செய்வோம். கர்த்தர் ஜெபத்தை சேர்ந்து சொல்லுவோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, அப்பா, இந்த நாளிலும் நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். உடைய ஜெபத்தை நாங்கள் சொல்லும் பொழுது அப்பா, நாங்கள் தொடர்ந்து எங்கள் வாழ்க்கையை நாங்கள் சரிபடுத்தி வழிநடத்துவீராக. கர்த்தர் ஜெபத்தை நாம் சேர்ந்து சொல்லுவோம். பரமண்ணில் இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமையை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே. ஆமேன். ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்க நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளையில கூட எங்களை அழைத்த இந்த கிருபைக்காக நன்றி. தொடர்ந்து ஆண்டவரே, இந்த நாள் முழுவதும் நாங்கள் செய்கிற ஒவ்வொரு வேலைகளையும் ஆசிர்வதியும். படிக்கிற பிள்ளைகள் அவங்க படிப்பை ஆசிர்வதியும். சிறு பிள்ளைகள், பெரியவர்கள், வீட்டில் இருக்கிறவர்கள், வெளியே செல்லுகிறவர்கள், பிரயாணத்தில் இருக்கிறவர்கள் அனைவரும் கரத்தில் வைக்கிறோம். ஆண்டவர் தாமே இந்த நாள் முழுவதும் வழிநடத்துவீராக. இந்த உபவாச நாட்கள் நாங்கள் அதிகமாய் கிட்டிச் சேரவும், அப்பா, எங்கள் நாங்களே ஆராய்ந்து பார்த்து எங்கள் வாழ்க்கையை சரிபடுத்தவும், உங்களுக்கு பிரியமில்லாத காரியங்கள் அப்பா நீர் விரும்புகிற வண்ணமாய் வாழ்கிற வாழ்க்கையை கொடுக்க முடியாது செபிக்கிறோம். உங்களுக்கு பிரியமில்லாத காரியங்களை விட்டு விலக எங்கள் வழிநடத்துமா செபிக்கிறோம். அப்பா, தொடர்ந்து இந்த வாரம் முழுவதும் நாங்கள் சிறு ஒவ்வொரு காரியமும் கரத்தில் வைக்கிறோம். ஆண்டைகளை பொருட்படுத்திக் கொள்வீராக. நல்ல சுகபலம் கொடுத்து பாதுகாத்து வழிநடத்துமா செபிக்கிறோம். அதிகமாய் ஜெபிக்கவும், அதிகம் வேத வாசிக்கவும், அதிகமாய் ஆராதிக்க வழிநடத்துவீராக. அப்படியாக இந்த உபவாச நாட்களில் உபவாசம் எடுத்து காத்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையிலும் ஆண்டு புதிய காரியத்தையும் அதிசயமான காரியங்களை செய்ய முடிய நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய கரத்தில் முற்றுமாய் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாது. ஆமீன். ஆமீன். சமர்ப்பை ஆண்டவரை செய்வீங்கள் கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஆமீன். அனைவரையும் மீண்டும் சந்திப்போம்.